ஸ்கூல் ரீஓப்பன் ஆகப்போது பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பேரண்ட்ஸ்க்கெலாம் பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஆமாம் ஆனங்க. போராடி போராடி எப்படா ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. இப்போ அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ், அது மாதிரி பேகு, ஷூஸ் எல்லாமே இந்த மாதிரி பர்ச்சேசிங் போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வாங்கிட்டேன். இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ்லாம் நான் வாங்கி ஏறக்குறைய எல்கேஜி போகும்போது பாப்பாவுக்கு வாங்கினது. இப்போ 6th போயிட்டாங்க. அடுத்து தம்பிக்கெல்லாம் பழைய பாக்ஸையே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் தாங்க அவனுக்கு புதுசாக வாங்கியிருக்கேன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு தடவை வாங்கினேன். ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கினது, அதுவும் உடஞ்சிருச்சு. அதனால் இந்த தடவை எல்லாமே புதுசாக வாங்கியாச்சு. ரேட்டு வந்து பாக்ஸ் வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே 260, 300 அந்த ரேஞ்சுங்க. இது எல்லாமே 100 ருபீஸ் தான் ஸ்நாக்ஸ் பாக்ஸு. இது வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றி தாங்க ஆகணும். கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் பிளாஸ்டிக்னால அதை மட்டும் மாற்றிடுவேன். அது சில்வர் பாக்ஸ் அதை கொடுக்குறதில்ல. ஏன்னா சில்வர் பாக்ஸ் எல்லாமே சில்வராக கொண்டு போனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி என்னமோ பிளாஸ்டிக் தான் நல்லாயிருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால் இதை கொடுத்துட்றது. வாட்டர் பாட்டிலுமே சில்வரில் வாங்கி கொடுத்துடணுங்க. பெஸ்ட்டாக தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன்.